வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். காஷ்மீர் ஜார்க்கண்டில் 4வது கட்ட சட்டசபை தேர்தல். பலத்த பாதுகாப்புடன் அமைதியான ஓட்டுப்பதிவு. போதை மருந்தை ஒழிக்க பிரதமர் மோடி வானொலியில் அழைப்பு. பயங்கரவாதத்திற்கு பணம் செல்வதாக வேதனை. சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி போட்டியில் ஒழுங்கீனம். 2 பாகிஸ்தான் வீரர்களை சஸ்பெண்ட் செய்தது சர்வதேச ஹாக்கி சம்மேளனம். விரிவான செய்திகள். ஜம்மு காஷ்மீர் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் 4வது கட்ட சட்டசபை தேர்தல் பலத்த பாதுகாப்புடன் அமைதியாக துவங்கியது. மொத்தம் 87 தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இதுவரை 3 கட்டங்களாக 49 தொகுதிகளில் தேர்தல் நடந்துள்ளது. 4வது கட்ட சட்டசபை தேர்தல் ஸ்ரீநகர், அனந்த்நாக், சோபியன், சம்பா மாவட்டங்களுக்கு உட்பட்ட 18 தொகுதிகளில் ஞாயிறன்று நடந்தது. 14.73 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு போடுவதற்காக 1790 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. காஷ்மீரின் பல பகுதிகளில் இரவு நேர வெப்பநிலை -டிகிரியை தாண்டியதால் எலும்பை முறிக்கும் அளவுக்கு குளிர் வாட்டிய போதும் மக்கள் ஜனநாயக கடமையாற்ற ஆர்வத்துடன் ஓட்டுச்சாவடிகளில் வரிசையில் காத்து நிற்பதை பல இடங்களில் பார்க்க முடிந்தது. சோனாவார் தொகுதியில் போட்டியிடும் முதல்வர் உமர் அப்துல்லா, அனந்த்நாக் தொகுதியில் நிற்கும் மக்கள் ஜனநாயக கட்சியின் முதல்வர் வேட்பாளரான முப்தி முகமது சயீத் உட்பட 182 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். ஸ்ரீநகரில் ஓட்டு போட்ட முதல்வர் உமர் அப்துல்லா தேசிய மாநாட்டு கட்சி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். No, I'm not worried. I believe incumbency also has its advantages. There are a number of good works that were completed in the last 6 years, and I'm sure people will recognize and reward that with votes. மாவோயிஸ்ட் ஆதிக்கமிக்க ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 4 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 15 தொகுதிகளில் 4வது கட்ட தேர்தல் நடந்தது. காலை 7 மணியில் இருந்தே வாக்காளர்கள் ஆர்வத்துடன் ஓட்டு போட்டதால் ஓட்டுப்பதிவு விறுவிறுப்பாக நடந்தது. முன்னாள் முதல்வர் பாபுலால் மராண்டி உள்ளிட்ட 217 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அவர்களது தலைவிதியை நிர்ணயிக்கும் 43.49 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு போடுவதற்காக 3718 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. 81 தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்டில் முதல் 3 கட்டங்களில் 50 தொகுதிகளில் ஓட்டுப்பதிவு நடந்தது. இறுதிக்கட்ட ஓட்டுப்பதிவு டிசம்பர் 20ஆம் தேதி 16 தொகுதிகளில் நடக்கிறது. காஷ்மீர், ஜார்க்கண்ட் இரு மாநிலங்களிலும் ஓட்டு எண்ணிக்கை டிசம்பர் 23ஆம் தேதி நடக்கிறது. பயங்கரவாதத்துக்கு உதவும் போதை மருந்தை ஒழித்து கட்ட சமூக வலைதளங்கள் மூலம் இயக்கம் துவக்க வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி மனதில் இருந்து என்ற தலைப்பில் 3வது முறையாக அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஞாயிறன்று உரையாற்றினார். இப்போதைய சூழலில் போதை மருந்து பழக்கம் இந்தியாவின் மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதாக பேச்சை துவக்கிய பிரதமர் மோடி, ஒரு குடும்பத்தின் மகனோ மகளோ போதை மருந்துக்கு அடிமையானால் அது அக்குடும்பத்தையே அழித்துவிடும் என்று எச்சரித்தார். அதே நேரத்தில் போதை பழக்கத்துக்கு அடிமையான பிள்ளையை ஒதுக்கிவிடக் கூடாது என்று பெற்றோரை வலியுறுத்திய மோடி, போதை பழக்கத்தில் இருந்து பிள்ளைகளை காக்க முயற்சிக்க வேண்டும் என்றார். बालक जो इस बुराई में फंसता है तो कभी-कभी हम उस बालक को दोषी मानते हैं, बालक को बुरा मानते हैं. हकीकत ये है कि नशा बुरा है, बालक बुरा नहीं है. போதை மருந்தில் இருந்து கிடைக்கும் பணம் பயங்கரவாத செயல்களுக்கு பயன்படுத்தப்படுவதாகவும், நமது ராணுவ வீரர்களை துளைக்கும் பயங்கரவாதிகளின் தோட்டாக்கள் நீங்கள் பயன்படுத்தும் போதை மருந்து பணத்தில் இருந்து உருவானதுதான் என கவலையுடன் தெரிவித்த மோடி, பயங்கரவாதிகளுக்கும் போதை மருந்து கும்பலுக்கும் உதவுவது சரியா என்றும் கேள்வி விடுத்தார். போதை மருந்துக்கு நோ சொல்லும் துணிச்சலை பெறுவோம், அதேபோல உங்களது நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் என போதை அடிமைகளுக்கு அழைப்பு விடுத்த மோடி, போதை மருந்தின் தீமைகள் குறித்து பிரபலங்கள் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யவும் வேண்டுகோள் விடுத்தார். मैं सेलिब्रिटीज को भी आग्रह करूंगा, चाहे सिने कलाकार हो, खेल जगत से जुड़े हुए लोग हो, सार्वजनिक जीवन से लोग जुड़े हुए हो, सांस्कृतिक संत जगत हो, हर जगह से इस विषय पर बार बार लोगों को जहां भी अवसर मिले हमने जागरूक रखना चाहिए, संदेश देते रहना चाहिए. போதை பழக்கத்தில் இருந்து மீண்டவர்கள் அதன் தீமைகளை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லவும், மருத்துவரின் மருந்து சீட்டு இன்றி எந்த மருந்தையும் மருந்து கடைக்காரர்கள் விற்கக்கூடாது எனவும் மோடி வேண்டுகோள் விடுத்தார். போதை மருந்து பழக்கத்தை கைவிட நினைப்போருக்கு உதவும் வகையில் கட்டணமில்லா ஹெல்ப்லைன் தொலைபேசி சேவையை மத்திய அரசு துவக்கப் போவதாக கூறிய பிரதமர் மோடி, போதை மருந்து ஒழிப்பு இயக்கத்தை சமூக வலைதளங்களில் துவங்கவும் அழைப்பு விடுத்தார்.
சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கியில் பாகிஸ்தானிய வீரர்கள் ஒழுங்கீனமாக நடந்ததற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்ததை தொடர்ந்து 2 வீரர்களுக்கு ஒரு போட்டியில் ஆட சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் தடை விதித்துள்ளது. சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி போட்டி கடந்த சில நாட்களாக ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் நடந்தது. சனியன்று நடந்த அரையிறுதிப் போட்டி ஒன்றில் இந்தியாவை 3-4 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தான் தோற்கடித்தது. வெற்றி பெற்ற பாகிஸ்தானிய வீரர்கள் சட்டைகளை கழற்றி போட்டுவிட்டு இந்திய வீரர்களை நோக்கி ஆபாசமான வார்த்தைகளை கூறி வெற்றியை கொண்டாடினர். அதோடு ரசிகர்கள் அமர்ந்திருந்த இடங்களை பார்த்தும் ஆபாசமான முறையில் விரல்களை காட்டினர். இதற்கு போட்டியை நடத்தும் சர்வதேச ஹாக்கி அமைப்பு கடும் கண்டனம் தெரிவித்ததை தொடர்ந்து பாகிஸ்தான் அணியின் பயிற்சியாளர் மன்னிப்பு கேட்டார். பாகிஸ்தானிய பயிற்சியாளர் மன்னிப்பு கேட்டதால் பாகிஸ்தான் அணி மீது மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று சர்வதேச ஹாக்கி அமைப்பு தெரிவித்தது. அதற்கு கண்டனம் தெரிவித்த ஹாக்கி இந்தியா அமைப்பின் தலைவர் நரீந்தர் பாத்ரா இனிமேல் இந்தியா சர்வதேச போட்டிகளை நடத்தாது என்றார். வீரர்களின் செய்கைக்காக பாகிஸ்தானிய ஹாக்கி சம்மேளனம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கும் வரை அந்நாட்டுடன் நட்பு ரீதியான போட்டிகளில் விளையாட மாட்டோம் எனவும் நரீந்தர் பாத்ரா தெரிவித்தார். இந்தியாவிடம் இருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியதை தொடர்ந்து ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட பாகிஸ்தானிய வீரர்கள் முகமது தௌசிக், அம்ஜத் அலி ஆகியோரை ஒரு போட்டியில் ஆட சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் தடை விதித்தது. இதனால் ஞாயிறு மாலை ஜெர்மனிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் அவ்விரு வீரர்களும் விளையாட முடியாத நிலை ஏற்பட்டது. அரையிறுதியில் தோல்வியை தழுவிய இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் 3வது இடத்துக்கான போட்டியில் மோதுகின்றன. ISIS அமைப்புக்கு ஆதரவாக ட்விட்டர் இயக்கி கைதான என்ஜினியரிடம் 5 நாள் போலீஸ் காவலில் விசாரணை நடத்த பெங்களூர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஈராக், சிரியா நாடுகளில் நாசகார செயல்களில் ஈடுபட்டு வரும் ISIS பயங்கரவாத அமைப்புக்கு ஷேமி விட்னஸ் என்ற பெயரில் ட்விட்டர் மூலம் ஆதரவு திரட்டி வந்த மேற்குவங்க பொறியாளர் மெஹதி மஸ்ரூர் பிஸ்வாஸை பெங்களூர் போலீசார் கைது செய்தனர். பெங்களூரில் உள்ள ITC நிறுவனத்தில் பணியாற்றி வந்த பிஸ்வாஸ் பல ஆண்டுகளாக ஷேமி விட்னஸ் அக்கவுண்டை இயக்கி வந்ததையும் பல ஜிஹாதி பயங்கரவாதிகளுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதையும் ஒப்புக்கொண்டார். பிஸ்வாஸ் மீது தேச துரோகம் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ள பெங்களூர் போலீசார் ISIS அமைப்புக்கு ஆள் சேர்க்கும் வேலைகளை ட்விட்டர் மூலம் செய்தாரா என்பது குறித்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். பெங்களூரில் மேஜிஸ்ட்ரேட் வீட்டில் நள்ளிரவு ஆஜர்படுத்தப்பட்ட மெஹதி மஸ்ரூர் பிஸ்வாஸை 5 நாள் காவலில் விசாரிக்க போலீசுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதனிடையே வழக்கை விசாரித்து வரும் பெங்களூர் துணை போலீஸ் கமிஷனர் அபிஷேக் கோயலின் ட்விட்டருக்கு மிரட்டல் வந்துள்ளது. எங்கள் சகோதரர்களை உங்கள் கைகளில் விடமாட்டோம் எனவும் விரைவில் பழிக்கு பழி வாங்குவோம் என்றும் அபவ் அன்ஃபல் 6 என்ற ட்விட்டரிலிருந்து மிரட்டல் வந்துள்ளது. இந்த மிரட்டல் குறித்து பெங்களூர் போலீசார் விசாரிக்க துவங்கிய நிலையில் ஷேமி விட்னஸ் கணக்கை போலவே இன்னும் 3 ட்விட்டர் கணக்குகளை மகாராஷ்டிரா பயங்கரவாத ஒழிப்பு பிரிவு போலீசார் கண்டுபிடித்து அவற்றை முடக்கியுள்ளனர். இலங்கை கடற்படையினர் நடுக்கடலில் நடத்திய துப்பாக்கிச் சூட்டால் தமிழக மீனவர்கள் பீதி அடைந்துள்ளனர். ராமேஸ்வரத்தில் இருந்து சனிக்கிழமையன்று 682 விசைப்படகுகளில் 3500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். நள்ளிரவு கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தி 500க்கும் மேற்பட்ட மீனவர்களை மீன்பிடிக்க விடாமல் விரட்டி அடித்தனர். 20க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் இருந்த வலைகள் மற்றும் இறால் மீன்களை அள்ளிச் சென்று விட்டனர். ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தியதால் பீதியில் உள்ளதாக தெரிவித்த மீனவர்கள் மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சமையல் எரிவாயு நேரடி மானிய திட்டத்திற்காக சென்னையில் வாடிக்கையாளர் சிறப்பு முகாம் நடந்தது. மத்திய அரசின் சமையல் எரிவாயு நேரடி மானிய திட்டத்தை பெற வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு முகாம் சென்னையில் ஞாயிறன்று நடந்தது. சென்னை நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலையில் உள்ள இந்தியன் ஆயில் பவனில் நடந்த சிறப்பு முகாமில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் பங்கேற்றனர். அனைத்து இந்தியன் வாடிக்கையாளர்களின் பயன் கருதி இன்று சென்னையில் இந்த சிறப்பு முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்றுக் கொண்டும் இந்த முகாம் மட்டுமல்லாமல் மேலும் 5 இடங்களில் இதே மாதிரி சிறப்பு முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த சிறப்பு முகாம்களில் ஆதார் அட்டை உள்ளவர்கள் ஃபார்ம் 1 மற்றும் ஃபார்ம் 2ஐயும், ஆதார் அட்டை இல்லாதவர்கள் ஃபார்ம் 4ஐயும் சமர்ப்பிக்க வேண்டும். உங்களுக்கான மானியமானது உங்களுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். இந்த திட்டத்தில் இணைந்தவுடன் ஜனவரி 1, 2015 அன்று உங்களுக்கு முன்வைப்பு தொகையாக 568 ரூபாய் வழங்கப்படும். பின்பு வாங்கும் எல்லா சிலிண்டர்களுக்கும் உரிய மானியமானது 48 மணி நேரத்தில் உங்களுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். ஆதார் எண் இல்லாத வாடிக்கையாளர்கள் வங்கிக் கணக்கு புத்தக முதல் பக்க நகல் அல்லது வங்கிக் கணக்கு எண் சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கல்வராயன் மலையில் மீண்டும் 268 நாட்டு துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே கல்வராயன் மலையில் உள்ள பாப்பாத்திமூலை கிராமத்தில் கடந்த சனிக்கிழமை இரவு போலீசாரின் தேடுதல் வேட்டையில் 10 துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டு 11 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையை அடுத்து சங்கராபுரம் அருகே புத்திராம்பட்டைச் சேர்ந்த சுப்பிரமணி துப்பாக்கி தயார் செய்து கொடுப்பதாக தகவல் கிடைத்து அவரை கைது செய்தனர். சுப்பிரமணியிடம் நடந்த விசாரணை அடிப்படையில் பாப்பாத்திமூலை கிராமத்தில் போலி துப்பாக்கி தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்டு விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த 15 நாட்டு துப்பாக்கிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்ட SP விக்ரமன் நடத்திய காவல்துறை விழிப்புணர்வு கூட்டத்திற்கு பின் மலைவாழ் மக்கள் ஆங்காங்கு வீசிச் சென்ற 126 துப்பாக்கிகளை போலீசார் மீட்டனர். இதனிடையே வெள்ளிமலை, கரியாலூர், கொண்டியாநத்தம் கிராமங்களில் 42 துப்பாக்கிகளை கண்டெடுத்த கிராம நிர்வாக அலுவலர் கச்சிராபாளையம் போலீசில் ஒப்படைத்தார். மேலும் கிராம நிர்வாக அலுவலர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் கச்சிராபாளையம் போலீசார் 75 துப்பாக்கிகளை பறிமுதல் செய்தனர். இதுவரை கல்வராயன் மலை கிராமங்களில் இருந்து 268 நாட்டு துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதை அடுத்து தேடுதல் வேட்டை தொடர்ந்து வருகிறது. மின்வெட்டு அதிகமாகவும் விநியோகம் குறைவாகவும் உள்ள நிலையில் மின்கட்டண உயர்வு கண்டிக்கத்தக்கது என்று இலகணேசன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் ஒரே நாளில் 1 லட்சம் உறுப்பினர்களை சேர்க்கும் வகையில் ஞாயிறன்று தீவிர சேர்க்கை பணி நடந்தது. வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கும் பணியில் பாரதிய ஜனதா தொண்டர்களோடு தேசிய செயற்குழு உறுப்பினர் இலகணேசன் பங்கேற்றார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்வெட்டு அதிகமாகவும் விநியோகம் குறைவாகவும் உள்ள நிலையில் மின்கட்டண உயர்வு கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். தமிழ்நாடு மின்சார வாரியம் பல்வேறு அமைப்பு கடன் பெற்றிருக்கிறது. அதற்காக அந்த தருகிற வட்டி இருக்கிறதே, அதிலும் ஏராளமான கோடி ரூபாய் செலவாகிறது. இதையெல்லாம் அரசாங்கம் நிர்வாகத்தில் இருப்பவர்கள் அந்த நிர்வாகத்தை சரி செய்து விட்டாலே அந்த சுமையை மக்கள் மீது சுமத்த வேண்டிய அவசியம் வராது. மின்சார வெட்டு அதிகமாக இருந்து மின்சாரம் குறைவாக இருக்கிற சூழ்நிலையில் மேலும் மக்களை வதைக்கின்ற இந்த தமிழக அரசாங்கத்தின் முயற்சி என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஸ்ரீரங்கம் பகுதியில் தீவிர உறுப்பினர் சேர்க்கை பணியில் பாரதிய ஜனதா கட்சியினர் ஈடுபட்டனர். கொல்கத்தாவில் இருந்து டெல்லிக்கு புறப்பட்ட பூர்வா எக்ஸ்பிரஸ் தடம் புரண்டது. ஆனால் பயணிகளுக்கு காயம் ஏற்படவில்லை. கொல்கத்தாவில் உள்ள ஹவுரா ரயில் நிலையத்தில் இருந்து டெல்லிக்கு பூர்வா எக்ஸ்பிரஸ் ரயில் ஞாயிறன்று காலை 8:15 மணிக்கு புறப்பட்டது. 8:25 மணிக்கு கொல்கத்தா அருகில் உள்ள லிலுஹா எனும் பகுதிக்கு அருகில் ரயில் சென்று கொண்டிருந்த போது திடீரென தடம் புரண்டது. ரயிலின் 9 பெட்டிகள் தண்டவாளத்தில் இருந்து விலகி நின்றன. தடம் புரண்ட போது ரயிலின் வேகம் மிகவும் குறைவாகவே இருந்ததால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. அதிக வேகத்தில் ரயில் சென்றிருந்தால் பெரிய அளவில் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். சனிப்பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு திருநள்ளாற்றில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டுள்ளனர். டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சனீஸ்வர பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு சனி பகவான் கோவிலில் வரும் 16ஆம் தேதி சனி பெயர்ச்சி விழா நடக்க உள்ளது. சனி பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பிற்பகல் 2:43 பிரவேசிக்க உள்ளதால் அனைத்து ராசிக்காரர்களும் திருநள்ளாறு சனி பகவான் கோவிலுக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர். சனிக்கிழமையன்று அதிகாலை முதல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று நலன்குளத்தில் நீராடி எள் தீபம் ஏற்றி சனி பகவானை தரிசித்தனர். கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் வாகனங்களை நிறுத்தி பக்தர்கள் தரிசனம் செய்ய வசதி செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஞாயிறன்றும் பக்தர்கள் திரளாக வந்திருந்தனர். கடந்த 2 நாட்களில் மட்டும் 4 லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பார்வைத்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட் போட்டிக்கு ஊக்கம் தர வேண்டும் என்று உலகக்கோப்பை சாம்பியன் பட்டம் வென்ற தமிழக வீரர் ரமேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் நடந்த பார்வைத்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த தமிழக வீரர் ரமேஷ் ஞாயிறன்று தமிழகம் வந்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ரமேஷ் பார்வைத்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சவுத் ஆப்பிரிக்கால இங்கே வேர்ல்டு கப் நடந்துச்சு. அது ரொம்ப லாஸ்ட் 2 மந்த்தாக ரொம்ப கஷ்டப்பட்டு எந்த அரசு உதவி எதுவுமே கிடையாது. எங்களோட ப்ராக்டிஸ் ஒரு 2 மாதமாக கட்டாக்கில் நடந்துச்சு. இது கவர்மெண்ட் சப்போர்ட்டு எனக்கு மட்டும் இல்லாமல் பார்வையற்ற நிறைய பேர் வந்து இப்படி இருக்காங்க. அது என்னை மாதிரி யாரும் இப்படி ஒழிஞ்சிருக்காம அவங்க கவர்மெண்ட் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். தமிழக வீரர் ரமேஷை வரவேற்க ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் உற்சாகத்துடன் விமான நிலையத்தில் திரண்டிருந்தனர். ரமேஷ்க்கு மாலை அணிவித்து தோளில் தூக்கி தங்களது மகிழ்ச்சியை தெரியப்படுத்தினர்.
ஐயப்ப பக்தர்களின் பாதுகாப்பை கருதி சபரிமலை பாதையில் டிராக்டர்களின் வேகம் குறைக்கப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை பம்பையில் இருந்து சபரிமலை சன்னிதானத்துக்கு பொருட்கள் தலை சுமையாகவும் கழுதை மீது ஏற்றியும் செல்லப்பட்டு வந்தது. கழுதைகளால் பக்தர்களுக்கு சிரமமும் கழுதை சாணத்தால் சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டு வந்தது. இதைத் தொடர்ந்து சுவாமி ஐயப்பன் சாலை அமைக்கப்பட்ட பின்னர் டிராக்டர்கள் ஓட துவங்கின. கரடு முரடான சாலையில் டிராக்டர் செல்வது சிரமமாக இருந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் கான்கிரீட் தளம் போடப்பட்டது. இதனால் டிராக்டர்கள் எந்த சிரமமும் இல்லாமல் வந்து செல்கிறது. கான்கிரீட் போடுவதற்கு முன்னால் ஒரு நாளில் ஒரு டிராக்டர் 5 முறை சன்னிதானம் வந்து சென்றால் இப்போது 15 முறை வந்து செல்கிறது. பொருட்கள் தடையின்றி வருவதால் கழுதைகள் முழுமையாக தடை செய்யப்பட்டன. தற்போது பக்தர்கள் திரும்பிச் செல்ல சுவாமி ஐயப்பன் சாலையில் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். டிராக்டர்கள் வேகமாக செல்வதால் பக்தர்கள் செல்வதில் சிரமம் ஏற்படுகிறது. இது குறித்து புகார் வந்த நிலையில் சபரிமலை நிர்வாக அதிகாரி ஜெயக்குமார் தலைமையில் நடந்த அதிகாரிகள் கூட்டத்தில் இது பற்றி விவாதிக்கப்பட்டது. இதில் டிராக்டர்களின் வேகத்தை மணிக்கு 5 கிலோமீட்டராக குறைக்க முடிவு செய்யப்பட்டது. இந்த விதிமுறை உடனடியாக அமல்படுத்தப்பட்டதுடன் விதிமீறும் ஓட்டுநர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து வருகின்றனர். தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றமில்லை. 1 சவரன் தங்கம் 20,064 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,508 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 40 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 38,250 ரூபாயாக இருந்தது. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் புலிகள் உலாவும் இடத்தை பார்க்க பார்வையாளர்களுக்கு அனுமதி கிடைத்துள்ளதால் கூட்டம் அதிகரித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் 5 ஏக்கர் பரப்பளவில் 5 வங்க புலிகளின் இருப்பிடம் அமைந்துள்ளது. கடந்த மாதம் கனமழை காரணமாக புலிகள் இருப்பிடத்தின் அகழியை சுற்றி உள்ள சுவர் இடிந்து விழுந்த போது 2 வயது பெண் புலி திறந்தவெளி பகுதிக்கு சென்றுவிட்டது. தீவிர தேடுதல் வேட்டைக்கு பின்னர் 5 நாட்கள் கழித்து பெண் புலி கூண்டில் சிக்கியது. இதனால் கடந்த 20 நாட்களாக புலிகள் உலாவரும் இடத்திற்கு செல்ல பார்வையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் 10 அடி உயரத்திற்கு இரும்பு வேலி அமைக்கப்பட்ட பின்னர் தற்போது அனுமதி கிடைத்துள்ளது. பார்வையாளர்கள் மகிழ்ச்சியுடன் புலிகளை பார்த்து செல்கின்றனர். ஞாயிறன்று விடுமுறை தினம் என்பதால் பார்வையாளர்களின் கூட்டம் மிதமின்றி காணப்பட்டது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.